2025 பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் படம் ரிலீஸ் ஆக போகுது. சீக்ரெட் வார்ஸ் ரிலீஸ் ஆகனாலும் ஆச்சு எல்லாருமே பார்த்தீங்கன்னா டாக்டர் டூம் பற்றி மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் டூம் வரப்போறாரு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர் டூம் பார்த்தீங்கன்னா இதில் தேனோஸை விட பெரிய வில்லனா அப்பேரா போகிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி கேங் டைனஸ்டி இருக்குது. கேங் டைனஸ்டியில் கேங் வில்லனா வரப்போறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சீக்ரெட் வார்ஸில் டாக்டர் டூம் ஒரு மேஜரான கேரக்டர். ஆக்சுவலி அதில் இன்கர்ஷன் ஈவெண்ட் தான் நடக்க போகுது. இந்த யூனிவர்ஸில் இருக்கிறவங்களோ இன்னொரு யூனிவர்ஸில் இருக்கிறவங்களோ சண்டை போட்டுக்குவாங்க. அதில் கிட்டத்தட்ட இவங்களுக்கு அவங்க வெல்ல, அவங்களுக்கு இவங்க வெல்ல, இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி அடிச்சுக்குவாங்க. பட் டாக்டர் டூம் அவர் பார்த்தீங்கன்னா குறுக்க போந்து அவர் டாக்டர் டூம் பார்த்தீங்கன்னா உள்ள போகுது. அவர் சில வேலைகள்லாம் பண்ணி கிட்டத்தட்ட காட் எம்பரர் டூமாக மாறிடுவாங்க. இந்த பேச்சு தான் அதிகமாக போயிட்டு இருக்கு. காட் எம்பரர் டூம் டைரக்ஷனில் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. காமிக்ஸில் ஆக்சுவலி 2 டைம் சீக்ரெட் வார்ஸ் நடந்திருக்கு. 2 டைமுமே நம்ம டாக்டர் டூம் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு இந்த சீக்ரெட் வார்ஸ், அந்த இன்கர்ஷன் ஈவெண்ட் அப்போ. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா 2015 வந்த அந்த சீக்ரெட் வார்ஸில் நம்ம டாக்டர் டூம் காட் எம்பரர் டூமாக மாறியிருப்பார். இந்த சமயத்தில் அவர் பியாண்டஸோட பவரை அப்சர்வ் பண்ணியிருப்பார். பியாண்டஸை பற்றி பார்ப்போம். பியாண்டஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பியாண்டஸ் இந்த யூனிவர்ஸ்லாம் தாண்டி மல்டிவர்ஸ்க்கும் அப்பாற்பட்டு ஆம்னிவர்சல் பீங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆம்னிவர்ஸில் இருக்கிறவங்க தான் இந்த பியாண்டஸ். அவங்களது ஒரு தனி டைமென்ஷன், ஒரு தனி ரியாலிட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த பியாண்டஸ் எல்லாத்துக்குமே வேற லெவலில் பவர் இருக்குங்க. இந்த ஆம்னிவர்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பென்டனில் கேட்டிருக்கலாம். அதாவது யூனினா ஒன்று ஒரு யூனிவர்ஸ், ஆம்னினா நிறைய, இந்த மல்டிவர்ஸஸ்க்கெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிறது தான் இந்த ஆம்னிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆம்னிவர்ஸில் இருக்கிறவங்க தான் இந்த பியாண்டஸ். அவங்க இடத்த பார்த்தீங்கன்னா பியாண்ட் வேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ஓவர் பவர்டான ஒரு கேரக்டர்ஸாக மார்வெல்ல காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இவங்க எப்படி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இந்த மொத்த மல்டிவர்ஸுமே அழிக்கணும் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கு. மல்டிவர்ஸ்லாம் அழிச்சிட்டு மொத்தமாக டேக் ஓவர் பண்ணுற அதே பிளான் தான். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு யூனிவர்ஸ்லையுமே மாலிக்யூல் மேன் அப்படின்னு ஒருத்தங்களை கிரியேட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு யூனிவர்ஸ்லையுமே அப்படி கிரியேட் பண்ணி அவரை வெடிக்க வச்சு மொத்த யூனிவர்ஸையும் அழிக்கிறது தான் பிளானிங். இப்போதைக்கு அதுதான் பிளானிங். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு யூனிவர்ஸ்லையுமே அந்த மாலிக்யூல் மேனை கிரியேட் பண்ணுறாங்க. அப்போதைக்கு எர்த் 616 சேர்ந்த மாலிக்யூல் மேனும் டாக்டர் டூமும் சேர்ந்து இந்த ஒரு பிளானை பியாண்டஸ் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட உடனே மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது எப்படியா தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு யூனிவர்ஸ்லையுமே இருக்கிற மாலிக்யூல் மேனை கொல்றதுக்காக கிளம்புறாங்க. ஒவ்வொரு யூனிவர்ஸ்லையும் இருக்கிற மாலிக்யூல் மேனையும் தேடி தேடி போட்டு தள்ளுறாங்க. அப்படி ஒரு மாலிக்யூல் மேனை போடும்போது அந்த ரியாலிட்டியும் பக்கத்து ரியாலிட்டியும் இடிச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக கொலாப்ஸ் ஆகி அழிஞ்சிருது. ஸோ இப்படிலாம் வேறு நடக்குது. அதுக்கப்புறம் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒவ்வொரு யூனிவர்ஸில் இருக்கிற மாலிக்யூல் மேனையும் கிட்னாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் தூக்குடா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த மாலிக்யூல் மேன்ஸையும் கடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கடத்தின எல்லா மாலிக்யூல் மேனையும் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்த்துட்டு அப்புறம் அவங்க ஏகப்பட்ட வேலைகள் இதெல்லாம் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணுறாங்க. நம்ம பிளான்குள்ளே எவனோ குறுக்க வந்துட்டான், எவனோ கடத்துறான், இல்லை எவனோ நம்ம ஆளுங்களை பூரா கடத்துறான், அவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பியாண்டஸே ஸ்ட்ரைட்டாக களத்தில் இறங்குறாங்க. ஸோ மொத்தமாக அவங்க யூனிவர்ஸ்குள்ளே இறங்கி, யூனிவர்ஸ்னு சொல்ல முடியாது, மொத்த மல்டிவர்சல் லெவலில் இங்கே ஒரு த்ரெட்டாக பார்த்தீங்கன்னா வந்து நிற்கிறாங்க. மல்டிவர்சல் லெவலில் இறங்கி அங்கே இருக்கிற அத்தனை பேத்தையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டு தடுறாங்க. இவங்க தேடி வந்தது பார்த்தீங்கன்னா, இந்த பியாண்டஸ் தேடி வந்து மாலிக்யூல் மேனை, ஆக்சுவலி மாலிக்யூல் மேனை தான் அவங்க தேட போயிருக்காங்க. பட் குறுக்க பார்த்தீங்கன்னா மற்ற காஸ்மிக் என்டிட்டிஸ் எல்லாருமே வந்துட்டாங்க அவனை கண்டுபிடிக்க விட முடியாமல். ஏன்னா இந்த யூனிவர்ஸை அவங்க அழிக்கிறதுனால மற்றவங்க எல்லாத்தையுமே அதை தடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அதாவது யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, எல்லா யூனிவர்ஸை சேர்ந்த செலஸ்டியல்ஸ், எல்லா யூனிவர்ஸை சேர்ந்த எட்டர்னிட்டிஸ், இன்ஃபினிட்டிஸ், அதுக்கப்புறம் கெலாக்டஸ், எல்லா காஸ்மிக் பீயிங்ஸ் சேர்ந்து வந்து தடுத்தாலும் அந்த பக்கம் பியாண்டஸை தடுக்கவே முடியல. ஒரே ஒரு பியாண்டர் பார்த்தீங்கன்னா இருக்கிற அத்தனை பெருமை அடிச்சு நகர்த்துறான், மொத்த பெருமை போட்டு தள்ள ஆரம்பிக்கிறான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்பவே ஓவர் பவராக காமிச்சிருக்காங்க. அங்கே இருக்கிற எல்லா காஸ்மிக் என்டிட்டிஸுமே சிங்கிள் ஹேண்டடாக ஒருத்த மட்டுமே அத்தனை பேத்தையுமே போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான். இவங்களெல்லாம் போட்டு தள்ளுறதை பார்த்துட்டு இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கடத்தில் எல்லாரையுமே போட்டு தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பி பார்க்குறாங்க, அந்த இடத்துல எல்லாரையுமே அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு லிவிங் ட்ரிபுனல் அங்கே வந்து நிற்கிறாரு. ஒரு எல்லாத்தையும் போட்டு தட்டாங்க. கடைசியில் லிவிங் ட்ரிபுனல் மட்டும் இவங்களை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஏன்னா இவங்க எல்லாருமே ஒவ்வொரு யூனிவர்ஸை சேர்ந்த காஸ்மிக் என்டிட்டிஸ். பட் நம்ம லிவிங் ட்ரிபுனல் மொத்த மல்டிவர்ஸுக்குமே இருக்கிற ஒரு பெரிய ஜட்ஜ் மாதிரி. ஸோ இதெல்லாம் இவங்களை நாம தான் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு லிவிங் ட்ரிபுனல் இவனுக்கிட்ட சண்டைக்கு போகிறாரு. ஆக்சுவலி இப்போ லிவிங் ட்ரிபுனல் சண்டைக்கு போகிறாரு, எல்லாத்தையும் தடுத்துருவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே தான் கிடையாது. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறாங்க. என்னன்னா 3 பியாண்டர்ஸ் சேர்ந்து லிவிங் ட்ரிபுனலையே மொத்தமாக போட்டு தள்ளிட்டாங்க. அவ்வளோ லிவிங் ட்ரிபுனலை கொண்டுட்டாங்க. லிவிங் ட்ரிபுனலையே போட்டு தள்ளுற அளவுக்கு இவங்க எல்லாருமே பவர்ஃபுல். 3 பியாண்டர்ஸ் சேர்ந்து லிவிங் ட்ரிபுனலை மொத்தமாக அடிச்சு போட்டு தள்ளிட்டாங்க. இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஒன்ன பால் தாண்டா வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் என்ன பண்றாங்க, நம்ம டாக்டர் டூம் அந்த இடத்துல தான் ஒரு பிளான் பண்றாரு. மாலிக்யூல் மேன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா எல்லா பியாண்டர்ஸோட பவரையுமே அவர் அப்சர்வ் பண்ண சொல்றாரு. மாலிக்யூல் மேன் மொத்த பியாண்டர்ஸோட பவரையுமே அப்சர்வ் பண்றாரு. ஸோ ஒரு பியாண்டரே பார்த்தீங்கன்னா எல்லா காஸ்மிக் என்டிட்டிஸ் போடும்போது ஒரு இனம், அந்த பியாண்டர்ஸ்ன்றதே பார்த்தீங்கன்னா ஒரு இனம், அந்த இனத்தில் இருக்கிற மொத்த பேரோட பவரையுமே மாலிக்யூல் மேன் அப்சர்வ் பண்றான். மொத்த பேரோட பவரையுமே அப்சர்வ் பண்றது மட்டும் இல்லாமல் அந்த அத்தனை அப்சர்வ் பண்ண பவரையும் டாக்டர் டூமோட உடம்புக்குள்ள ஏற்றி விட்டுறான். ஸோ மாலிக்யூல் மேன் மூலமா டாக்டர் டூம் மொத்த பியாண்டர்ஸோட பவரையுமே அவர் உடம்புக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ ஒரு பியாண்டரே பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸே கதிகலம் வச்சான். இந்த பக்கம் நம்ம டாக்டர் டூமுக்குள்ள இப்போதைக்கு ஆயிரக்கணக்கான பியாண்டர்ஸோட பவர் இருக்கு. அத்தனை பியாண்டர்ஸோட பவரையும் சேர்ந்து அவரை காட் எம்பரர் டூமா மாத்திருச்சு. மார்வெல் இருக்கிற ஒன் ஆஃப் த ஓவர் பவர்டு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு 100% ஆஃப் பவர் கொடுப்பாங்களே. இந்த பக்கம் நம்ம டாக்டர் டூமுக்கு 1000% கொடுத்துறாங்க போல் இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஓவர் பவர்டான ஒரு கேரக்டராக டாக்டர் டூமா காமிச்சிருப்பாங்க.
இப்போதைக்கு நம்ம டாக்டர் டூமுக்கு அன்லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் பவர் கிடைச்சிருக்கு. அவர் யாராலுமே தடுக்கவே முடியாதுன்ற ரேஞ்சுக்கு டூ ஓவர் பவர்டாக இருக்காரு. அந்த பியாண்டோஸோட பவர்லாம் அப்சர்வ் பண்ணி அவருக்கு கார்டூமை மாறினது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் 2 யூனிவர்ஸுமே கிளாஷ் ஆகிட்டு இருக்கும். இன்கர்ஷன் நடந்துகிட்டு இருக்கும். அந்த இன்கர்ஷன் அப்போ என்ன பண்ணுறாருன்னா, உடச்சு போன மற்ற மல்டிவர்ஸோட பாகத்தை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பேட்டர் வேர்ல்டுன்ற ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணுறாரு. அதை இந்த 2 உலகத்துக்கும் நடுவில் வச்சு 2 உலகமே கிராஷ் ஆக முடியாத அளவுக்கு 2 நடுவில் வச்சு அதை தடுத்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி ஒரு பேட்டில் வேர்ல்டு உருவாக்கி அங்கே அவர் தான் ராஜாவாக வாழ்ந்துட்டு இருக்காரு. ராஜாக்கும் மேலே ஒரு கடவுளாக வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே டாக்டர் டூம் ஒரு கடவுள் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் அவர் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அவர் ஓவர் பவர்டாருமே இருக்காரு. எந்த அளவுக்கு ஓப்பன் கேட்டிங்கன்னா, அவர் செஞ்ச சாதனைகளை தான் அடுத்து சொல்ல போகிறேன். ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சிருக்காரு. ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, இந்த காட் டூமாக இருக்கும்போது அளவில்லாத ஒரு பவரை நம்ம டாக்டர் டூம் அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் அந்த மாதிரி மாறினதுக்கப்புறம் அவர் தனக்கான ஒரு உலகத்தை உருவாக்குறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த பயங்கரமாக ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் எல்லாம் மண்டி போடுங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே மண்டி போட்டாங்க. அந்த அளவுக்கான ஒரு பவர்ஸ் அவர்கிட்ட இருந்துச்சு. ஈவன் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சாலையும் கூட நம்ம டாக்டர் டூமை தடுக்க முடியல. டாக்டர் படையில் ஒரு ஷெரீஃபா, அதாவது இந்த பேட்டில் வேர்ல்டுக்கு ஒரு ஷெரீஃப்ன்ற மாதிரி தான் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்காரு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சே பார்த்தீங்கன்னா ஷெரீஃபா அந்த ஊரில் வச்சுக்கிட்டு இருக்காரு. அது இல்லாமல் இவருக்கு குறுக்க வந்த நிறைய சூப்பர் ஹீரோஸுமே சிம்பிளாக டிஃபீட் பண்ணிருக்காரு. ஏன்னா ஏகப்பட்ட பவர்ஸ் இருந்ததுனால அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவருக்குள்ள எந்த ஒரு ஹீரோவாலையுமே தாக்கு பிடிக்கவே முடியல. பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் அண்ட் கேலக்டஸ் 2 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த டூம் கேசல் அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோட்டை கட்டியிருக்காரு. அந்த கோட்டைக்கு செக்யூரிட்டியாக அவங்க 2 பேர்த்தையுமே வச்சிருக்காங்க. அதாவது அந்த கோட்டையை பாதுகாக்கிறதுக்காக பிராங்க்லினையும் கேலக்டஸ் ஒரு வாட்ச்மேன் மாதிரி அவங்க 2 பேர்த்தையுமே அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த இடத்தையே பார்த்தீங்கன்னா இவர் தான் பாதுகாத்துட்டு இருக்காரு. பத்தாவதுக்கு இந்த இடத்த உருவாக்குனதுமே இவர் தான். ஸோ இந்த இடத்துக்கு வெளிச்சம் வேணல. அதனால என்ன பண்ணுறாருன்னா, ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்ல இருந்து நம்ம ஹியூமன் டாச், அதாவது ஜானி ஸ்ட்ராமை ஒரு சூரியனா மாற்றிறாரு. சன்னா மாற்றி அவரையே சூரியனா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி அந்த திங்கை பார்த்தீங்கன்னா அவரை சுற்றி ஒரு பெரிய கோட்டை சுவர் எழுப்புறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த ஊரே செழிஃபாக்கிறதுனால ஸோ அவருக்கு இன்னும் பவர்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு ஒரு புது ஐயா அகமோட்டாவை நம்ம இவர் டாக்டர் டூம் கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ இன்னொரு பவர்ஃபுல்லான ஒரு அகமோட்டாவை அவர் கிரியேட் பண்ணி கொடுக்க மட்டும் இல்லை, அதுக்கு இன்னுமே அவருக்கு பவர்ஸ் ஏற்றி கொடுத்துருக்காரு. ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் பவர் வச்சுருந்தா நம்ம சைக்ளாப்ஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சைக்ளாப்ஸோட ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் வெர்ஷன் இது. இந்த ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ்ன்றது ஒரு காஸ்மிக் என்டிட்டி. அந்த காஸ்மிக் என்டிட்டி சைக்ளாப்ஸோட உடம்புக்குள்ள புகுந்திருக்கும். அப்படி புகுந்து அந்த சண்டையில் சைக்ளாப்ஸை கழுத்தோட தூக்கி பிடிச்சி கோழி தலையை உடைக்கிற மாதிரி உடச்சி சாவடிச்சிருப்பாப்புல. ரொம்ப சிம்பிளாக இவெல்லாம் ஒரு ஆளே ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக அவனை கொண்டிருப்பாங்க அந்த இடத்துல. டாக்டர் டூம் செம்ம ஓவராக இருக்கிறனால அவர் ஒரு ஆர்மி ஒன்று வச்சிருப்பாரு. அந்த ஆர்மி ஃபுல்லாகவே தோர்ஸ் தான் இருப்பாங்க. மல்டிவர்ஸில் இருக்கிற எல்லா தோர்ஸையுமே ஒன்று சேர்த்து அவர் ஒரு தோர் கார்ப்ஸ்ன்னு சொல்கிற ஒரு கூட்டத்தை உருவாக்கியிருப்பாரு. அண்ட் அவங்களுக்கு ஒர்த்தினஸ் இருக்கணுமா இருக்கக்கூடாதுன்றது கொண்டு முடிவு பண்ணுற அளவுக்கு நம்ம டாக்டர் டூமுக்கு பவர் இருக்குது. இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை கான்ட்ராக்டோட வச்சிருந்த நம்ம பிளாக் பேந்தரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் சண்டைக்கு வருவார். அந்த கட்டத்தில் அவர் ஐஸ் கட்டியாக மாற்றி உடச்சி போடுவாங்க. ஐஸ் கட்டிலேருந்து திரும்ப உயிரோட மாறது மட்டும் இல்லாமல் ஒரே பஞ்சில் அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோனையே கிராக் பண்ணியிருப்பாரு. இன்ஃபினிட்டி ஸ்டோனை உடச்சிருப்பாரு. அந்த இன்ஃபினிட்டி கான்ட்லெட்டி பார்த்தீங்கன்னா பிச்சு போட்டு பிளாக் பேந்தரையே அந்த இடத்துல கிட்டத்தட்ட அடி துவச்சி எடுத்துட்டாரு. பட் பிளாக் பேந்தர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சிரிப்பார். ஏன்னா அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன். அதுக்கப்புறம் வேறு சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும், அது வேறு விஷயம். இடத்துல நம்ம காட் டூம் செம்ம ஓப்பராக போகும்போது அந்த இடத்துல நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மற்ற ஹீரோஸ் எல்லாத்தையுமே காப்பாற்றி விட்டுருப்பாரு. இவங்களையாடா காப்பாற்ற முடியும் சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சே பார்த்தீங்கன்னா கொன்று காத்தோட காத்தா கரைச்சி விட்டுருப்பாப்புல. தேனோஸை விட வேணா அவ்வளோ பெரிய ஆளாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் தேனோஸ் காட் டூம் முன்னாடி பேசிட்டு இருப்பாப்புல. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீ எல்லாம் ஒரு வீக்கான ஆடுற, நீ எல்லாம் எனக்கு ஈக்குவலே கிடையாது, உன்னை சமாளிக்க நான் ஒருத்தனே போதுன்ற மாதிரி பேசுவார். ப்ரெடேட்டர் ஸ்டைலில் நெஞ்சில் கை விட்டு முதுகெலும்போடு பார்த்தீங்கன்னா சேர்த்து உருவி எடுத்துருவாப்புல. செம்ம பயங்கரமாக இருக்கும் இந்த சீன் பார்க்குறதுக்கு. இந்த சீன் அப்படியே ஒரு டைம் ரீக்ரியேட் பண்ணி பார்ப்போம். Thanos, Doom. நான் பார்த்து கட்டினேன் இந்த கோட்டை சுவர்களெல்லாம் இடிச்சு இந்த இடத்துக்குள்ள வந்திருக்க. எதுக்காக இதெல்லாம்? நீ என்ன இந்த குப்பைங்களுக்கு தலைவனாக்கணும்னு ஆசைப்படுறியா? நல்லது, நீயும் ஆளுங்களை இங்கே இருக்கிறதுக்கு அனுமதி நான் கொடுக்குறேன். இதை நீ ஒரு நன்கொடையாகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு பரிசாகவும் எடுத்துக்கலாம். எனக்கு நீ பரிசு கொடுக்குறியா? நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நானும் ஒரு முறை கடவுளா இருந்தவன் தான். அந்த இன்ஃபினிட்டி கான்ட்லெட் எனக்கு அந்த சக்தியை கொடுத்துச்சு. நான் கடவுளா இருக்கும்போது அந்த சக்திகள் எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் எதை செய்வானோ அதை நான் செய்யல. அதாவது நீ இப்ப செய்யறத ஒரு கடவுளா அவன் என்ன செய்வானோ அதைத்தான் நானும் செஞ்சேன். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் நான் ஒரு நீதியை கொண்டு வந்தேன். நீ ஒரு பலவீனமான கடவுள். நீதான் என் முன்னாடி மண்டியிடணும். உன்கிட்ட இப்ப இன்ஃபினிட்டி கான்ட்லெட் இருக்கா? இல்ல, ஆனா நான் இன்னும் அதே தேனோஸ் தான். அந்த கொடுங்கோல உனக்கு நான் ஒருத்தனே போதும். எனக்கு அப்படி தோணல, அது உண்மை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சதுக்கு பற்றி நான் நல்ல விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்கேன். நல்ல விஷயம் மிஸ் பண்ண நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.